சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடியே போற்றிடுவே, பரமனை ஸ்தோத்தரிப்பே, பாடியே போற்றிடுவே, பரமனை ஸ்தோத்தரிப்பே. சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடியே போற்றிடுவே, பரமனை ஸ்தோத்தரிப்பே, பாடியே போற்றிடுவே, பரமனை ஸ்தோத்தரிப்பே. ஜீவன் உள்ளவரே இயேசு எந்தன் மேய்ப்பர், அவளை இடங்களிலும் அமர்ந்த தன்னிரண்டை என்னை நடத்தி செல்வார். ஜீவன் உள்ளவரே இயேசு எந்தன் மேய்ப்பர், அவளை எனக்கில்லையே. புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தன்னிரண்டை என்னை நடத்தி செல்வார். பூமி அழிந்தாலும் இயேசு என்று மாறிடா, காலம் மாறினாலும் பூமி அழிந்தாலும் இயேசு என்று மாறிடா. எந்தன் நேசரே என் அடைக்கலமானவர், போக்கிலும் வருத்திலும் என்னை கரம் பற்றி நடத்துவார். எந்தன் நேசரே என் அடைக்கலமானவர், போக்கிலும் வரத்திலும் என்னை கரம் பற்றி நடத்துவார். அன்பராம் இயேசுவின் அன்பினை கீதங்களால் என்னாலுமே பாடிய போற்றிடுவே, பரமனை ஸ்தோத்தரிப்பே, பாடிய போற்றிடுவே, பரமனை ஸ்தோத்தரிப்பே. உலர்ந்த எலும்புகளை உயிர்க்க செய்தவர் உமக்கு நிகரில்லையே. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளக்க செய்து என்னை நடத்தி செல்லுவி. உலர்ந்த எலும்புகளை உயிர்க்க செய்தவர் உமக்கு நிகரில்லையே. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளக்க செய்து என்னை நடத்தி செல்லுவி. நல்ல தேவனின் வல்ல வார்த்தைகளா எந்தன் வாழ்வு மலரும். நல்ல தேவனின் வல்ல வார்த்தைகளா எந்தன் வாழ்வு மலரும். எந்தன் தேவனே என் பரிகாரமானவர், புதிய கிருபைகள் அனுதினமும் தருபவர். எந்தன்
பரிகாரமானவர், புதிய கிருபைகள் அனுதினமும் தருபவர், அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடியே போற்றிடுவே, பரமனை ஸ்தோத்தரிப்பே, பாடியே போற்றிடுவே, பரமனை ஸ்தோத்தரிப்பேன். அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடியே போற்றிடுவே, பரமனை ஸ்தோத்தரிப்பே, பாடியே போற்றிடுவே, பரமனை ஸ்தோத்தரிப்பே. உலர்ந்த எலும்புகளை உயிர்க்க செய்தவரே, உமக்கு நிகரில்லையே, சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளக்க செய்து என்னை நடத்தி செல்லுவி, உலர்ந்த எலும்புகளை உயிர்க்க செய்தவர் உமக்கு நிகரில்லையே, சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளக்க செய்து என்னை நடத்தி செல்லுவி, நல்ல தேவனின் வல்ல வார்த்தைகள் எந்தன் வாழ்வு மலரும், நல்ல தேவனின் வல்ல வார்த்தைகள் எந்தன் வாழ்வு மலரும், எந்தன் தேவனே என் பரிகாரமானவர், புதிய கிருபைகள் அனுதினமும் தருபவர். புதிய கிருபைகள் நான் அனுதினமும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிற நம் ராஜாதி ராஜா சர்வ வல்லமையுள்ளவர், அவர் நீதி நிறைந்தவராயிருக்கிறபடியா உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தி ஆண்டவர் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எந்த கண்மலையானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களை காக்கும் தெய்வமே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நிகரானவர் யாரும் இல்லை, நீர் மகிமை நிறைந்தவர், மகத்துவமானவர், சர்வ வல்லமையுள்ளவர். ஆண்டவரே ஆராதனை உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் தகுதி இல்லை என்றாலும் எங்களை தகுதிப்படுத்தி உம்மை உயர்த்த ஆண்டவரே எங்களை ஆண்டவரை கொண்டு வந்து சேர்த்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம் ஏசப்பா, உம்மை மாத்திரம் துதிக்கிறோம். ஆண்டவரே எஸ் லார்ட் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ். எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே,
உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே. தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உந்தன் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உந்தன் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. எஸ் லார்ட் ஆராதனை உமக்கே. எஸ் மாஸ்டர் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜானி செய்த நன்மைகளை என்னையே துதித்திடுவேன். ராஜானி செய்த நன்மைகளை என்னையே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. எஸ் லார்ட் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. எஸ் லார்ட் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே. தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. எஸ் லார்ட் ஆராதனை உமக்கே. ஆமென் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. இயேசு ஒருவருக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன்.
துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, yes Lord. ஆராதனை உமக்கே, yes Master. ஆராதனை உமக்கே, இயேசு ஒருவருக்கே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, yes Lord. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, yes Lord. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் இயேசுப்பா உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ஓஹோ, துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிறவர், அவரை துதிக்க துதிக்க நம்முடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். என்ன சொல்லி நாங்கள் உம்மை பாடுவோம் ஆண்டவரே. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். நம்முடைய கிருபை இல்லை என்றால் நாங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவர். நம்முடைய தயவில்லை என்றால் ஒன்றுமே இல்லை. நாங்கள் திகைத்து நிற்கும் பொழுது, நாங்கள் சோர்ந்து போகும்போது, என்ன தேவை என்று அறிந்த தேவனாய் இருக்கிறபடியால், என்ன சூழ்நிலை என்று அறிந்த தேவனாய் இருக்கிறபடியால், நீங்கள் ஒருவர் தான் ஆண்டவரே எங்களை விடுவித்தும் தப்பிவிக்கவரா. நீ நல்ல தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் செய்த நன்மை களவே இல்லை. ஓ, தாவீது சொல்லுகிற வண்ணமாய் எல்லா சூழ்நிலையிலும் அவர்தான் என் கோட்டை, அவர்தான் எனக்கு பலன், அவர்தான் எனக்கு நித்திய வெளிச்சம். நான் இருளிலே உட்கார்ந்திருந்தாலும் என் வெளிச்சமாக இருக்கிற தேவன் அவர் ஒருவர் தான். எஸ் லார்ட், உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவர். என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை,
கைப்பிடிச்சு நடத்தும் திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும் தளர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும் தளர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும் அதுதான் கிருபை அதுதான் கிருபை நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே அதுதான் கிருபை அதுதான் கிருபை என் ஜீவியத்தின் பாடலானதே என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையே விவரிக்க முடியாத கிருபையே என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையே விவரிக்க முடியாத கிருபையே ஜீவனை காட்டிலும் பெரியதே பரமணி நீவினில் சிறந்ததே எனக்கு அது இலவசமானதே தேவ கிருபையே ஜீவனை காட்டிலும் பெரியதே பரமணி நீவினில் சிறந்ததே எனக்கு அது இலவசமானதே தேவ கிருபையே ஜீவனை காட்டிலும் பெரியதே பரமணி நீவினில் சிறந்ததே எனக்கு அது இலவசமானதே தேவ கிருபையே ஜீவனை காட்டிலும் பெரியதே பரமணி நீவினில் சிறந்ததே எனக்கு அது இலவசமானதே தேவ கிருபையே ஜீவனை காட்டிலும் பெரியதே பரமணி நீவினில் சிறந்ததே எனக்கு அது இலவசமானதே தேவ கிருபையே அதுதான் கிருபை அவர்தான் கிருபை என் இயேசு எந்த கிருபையானரே அவர்தான் கிருபை அவர்தான் கிருபை என் இயேசு எந்த கிருபையானரே அவர்தான் கிருபை அவர்தான் கிருபை அவர்தான் கிருபை என் இயேசு எந்த கிருபையானரே அவர்தான் கிருபை அவரே கிருபை என் இயேசு எந்த கிருபையானரே என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையே விவரிக்க முடியாத கிருபையே என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையே விவரிக்க முடியாத கிருபை கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையே விவரிக்க முடியாத கிருபையே என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையே விவரிக்க முடியாத கிருபையே அதுதான் கிருபை அதுதான் கிருபை நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே அதுதான் கிருபை அதுதான் கிருபை என் ஜீவியத்தின் பாடலானதே என் ஜீவியத்தின் பாடலா அந்த கிருபை நினைத்து நாம் எப்போதும் ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தரை உயர்த்தி எஸ் ஜீசஸ் என் ஜீவியத்தின் பாடலானதே என் ஜீவியத்தின் பாடலானதே என் ஜீவியத்தின் பாடலானதே என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையே விவரிக்க முடியாத கிருபையே என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையே விவரிக்க முடியாத கிருபையே
ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமனின் ஈவினில் சிறந்ததே, எனக்கு அது இலவசமானதே, தேவ கிருபையே. ஜீவனை காட்டிலும் பரமனின் ஈவினில் சிறந்ததே, எனக்கு அது இலவசமானதே, தேவ கிருபை. ஜீவனை காட்டிலும், ஓ நம் ஜீவனை காட்டிலும் என் இயேசுவின் கிருபை பெரியது, அவருடைய தயவு பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது. ஜீவனை காட்டிலும், ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமனின் ஈவினில் சிறந்ததே, எனக்கு அது இலவசமானதே, தேவ கிருபையே. ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமனின் ஈவினில் சிறந்ததே, எனக்கு அது இலவசமானதே, தேவ கிருபையே. அவர்தான் கிருபை, அவரே கிருபை, என் இயேசு எந்தன் கிருபையானாரே. அவர்தான் கிருபை, அவரே கிருபை, என் இயேசு எந்தன் கிருபையானாரே. அவர்தான் கிருபை, அவர்தான் கிருபை, அவரே கிருபை, என் இயேசு எந்தன் கிருபையானாரே. அவர்தான் கிருபை, அவரே கிருபை, என் இயேசு எந்தன் கிருபையானாரே, என் இயேசு எந்தன் கிருபையானாரே, என் இயேசு எந்தன் கிருபையானாரே. அவர்தான் கிருபை, அவரே கிருபை, என் இயேசு எந்தன் கிருபையானாரே. அவர்தான் கிருபை, அவரே கிருபை, என் இயேசு எந்தன் கிருபையானாரே, என் இயேசு எந்தன் கிருபையானாரே. எத்தனை பேர் விசுவாசமாய் சொல்லிருக்கேன், என் இயேசு எந்தன் கிருபையானாரே, என் இயேசு எந்தன். அந்த கிருபை மாத்திரம் இல்லை என்றால், அந்த தயவான கிருபை மாத்திரம் இல்லை என்றால், அந்த தயவான இரக்க மாத்திரம் நம்மோடு இல்லை என்றால், எப்போதே நாம் ஒன்றுமில்லாமல் மறைந்திருப்போம். அந்த கிருபை, அவர்தான் கிருபை, அவர்தான் கிருபை. அந்த கிருபை இல்லை என்றால் நாங்கள் நிற்பதும் உம்முடைய கிருபை, நடப்பதும் உம்முடைய கிருபை, வாழ்வதும் உம்முடைய கிருபை. ஆண்டவரே, நாங்கள் உயிரோடு ஜீவனோடு நன்றாய் சாப்பிட்டு நன்றாய் சுகமாய் இருப்பதே உம்முடைய கிருபை. ஆண்டவரே, கிருபையானாரே. அவர்தான் கிருபை, அவரே கிருபை, என் இயேசு எந்தன் கிருபையானாரே. அவர்தான் கிருபை, அவரே கிருபை, என் இயேசு எந்தன் கிருபையானாரே, என் இயேசு எந்தன், என் இயேசு எந்தன். ஹல்லேலூயா, என் இயேசு எந்தன் கிருபையானாரே. எத்தனை பேர் இந்த காலை வேளையிலே என் இயேசு எந்தன் முடியாததை முடித்து வைக்கிறவன், இயலாத காரியத்தை செய்து முடிக்கிறவர், நடக்காததை நடக்க வைக்கிறவர், ஓ வாழ முடியாது என்று சொல்லுகிற காரியங்களை வாழ்க்கையிலே வாழ செய்கிறவர் என் இயேசு எந்தன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே. எஸ் தேவன் நம்மத்தில் ஆசைவாடி கொண்டிருக்கிறார். உன்னதத்தை விட்டு இறங்கி வந்திருக்கிறார். எஸ் ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ஹalleluya, hallelujah. எஸ் மாஸ்டர், hallelujah. எஸ் சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகின்றோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகின்றோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன். ஓ ஹalleluya, சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகின்றோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். பெரிய காரியங்களை செய்கிறவரே, சாவாமையுள்ளவரே, சத்தியம் நிறைந்தவரே, ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசியை என்றும் நிலைப்பார். வானபூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசியை என்றும் நிலைப்பார்.
மகிமை புகழ் எங்கள் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். சர்வ வல்லமையுள்ளவர், சர்வத்தையும் ஆளுகிறவர், ராஜாதி ராஜா, சர்வத்துக்கும் தேவனாயிருக்கிறபடியா உம்மை மாத்து நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். உமக்கே கன மகிமை துதி செலுத்துகிறோம். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை எஸ்கேஎம் திருச்சபையை அழைக்கிறோம். நல்ல ஆண்டவர், இந்த காலை வேலைக்கு ஜெபிக்கிறோம். இந்த காலை ஆரம்பிப்பு கொடுக்குறோம் ஆண்டவர். இந்த ஆடியோ வீடியோ மற்ற எல்லா விதமான பொருட்கள் கருவிகளை மறைத்துக் கொள்ளும். அடியனை மறைத்து விளக்கிட்டு பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா, ஆமென். இந்த காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு, நிச்சயமில்லாத நாட்களை நாம் எப்படி சந்திக்க போகிறோம். நிச்சயமில்லாத நாட்களை நாம் எப்படி சந்திக்க போகிறோம் என்ற தலைப்பில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின கடிதத்தை நாம் பார்க்கலாம். நிச்சயமில்லாத நாட்கள், ஒரு நாளும் எப்படி இருக்கும்னு நமக்கே தெரியாது. இன்று இருப்பது போல நாளை இருக்காது. ஒவ்வொரு நாளும் வித்தியாசமா இருப்பதை பார்க்கிறோம். உலகத்தில் ஒரு நாளும் வித்தியாசமான காரியங்கள் நடப்பதை நாம் பார்க்கிறோம். அது எப்படி நாம் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எப்படி அதை சந்திக்க வேண்டும் என்பது குறித்து பவுல் எழுதுகிறார். ரோமர் 4:17 அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரிலிருந்து உயிர் பிழைத்து இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறோமா இருக்கிற தேவனுக்கு முன்பதாக நம் எல்லோருக்கும் தகப்பனானா. உங்களுக்கு தெரியுது, ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டுள்ள ஒரு காரியம். இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிற தேவன் என்று நமக்கு முன்பதாக ஆபிரகாம் விசுவாசி தகப்பனாய் இருக்கிறான்னு வேதம் கூறுகிறது. என்ன சொல்லவரா, அங்கு நாம் அழுத நாட்கள் போதும், துன்பப்பட்ட நாட்கள் போதும், நல்வழி நோக்கி தான் நாம் போய் கொண்டிருக்கிறோம். இந்த நல்வழியை நோக்கி போகிற இந்த பாதையிலே சில சறுக்கல் வருகிறது, வீழ்ச்சிகள் வருகிறது. ஆனால் நிச்சயமாக கடைசியில வெற்றி நமக்கு கிடைக்கும் என்ற சத்தியத்தை பவுல் நமக்கு போதிக்கிறார். குறிப்பாக ரோமாபுரியில் இருக்கிற அந்த திருச்சபைக்கு அவர் எழுதுகிற இந்த கடிதம், ஆபிரகாம் வாக்குத்தத்தம் ஆண்டவர் சொன்ன அந்த ப்ராமிஸ், அது காத்திருக்கிறான். என்ன ப்ராமிஸ், என்ன வாக்குத்தத்தம்? அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். 24 ஆண்டுகள் கடந்து போகிறது, இன்னும் குழந்தை பிறக்கவில்லை. ஆனால் கூட ஆண்டுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கலாம். அநேகர் உன்னோடு கூட நடக்கலாம், நடக்காமல் போகலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னாரோ சொன்னதெல்லாம் நமக்கு நிறைவேற்றுவார் என்று ஆபிரகாமை போல நம் விசுவாசமாய் நடக்க வேண்டும் என்றுதான் இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. இல்லாததை இருக்கிறதை போல செய்கிற ஒரு தேவன், இல்லாததை இருக்கிறதை போல செய்கிற ஒரு தேவன், அவரால் முடியும். இல்லாததை இருக்கிறதாக செய்கிற ஒரே ஒரு தேவன், அது ஆண்டவர் தான் செய்ய முடியும். மனுஷனால இதை செய்ய முடியாது. அடுத்த வசனம், உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு எதுவும் இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். எல்லாம் பாசிட்டிவான காரியம், நடக்க போற காரியம். நம்புகிறதுக்கு எதுவும் இல்லாதிருந்தோம், நம்புகிறதுக்கு ஒண்ணும் இல்லை. அவனுக்கு இப்போது 100 வயசு, அவங்க மனைவிக்கு 99 வயசு. நம்புகிறதுக்கு குழந்தை பிறக்கும் என்ற நம்பிக்கைக்கான ஒரு பர்சன் கூட அங்கு சாத்தியம் இல்லை. எதுவும் நடக்கிறது போல தெரியல, எல்லாம் கிணத்துல போட்ட கல் போல எல்லாம் உள்ள இருக்கிறது, ஒரே நிசப்தம். ஆனால் நடக்குது, ஒன்றும் நடக்கல. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில தேவன் சில காரியங்கள் சொல்லும் போது நடக்குமா என்று நான் நம்ப முடியாத சூழ்நிலை. எல்லாம் ஜபம் எல்லாம் கிணற்றிலே போட்ட கல் போல, ஜபங்களுக்கு பதில் இல்லை. பல முறை ஜபித்து விட்டோம், உபவாசம் எடுத்தோம், இன்னும் தேவன் சொன்னதை செய்யவில்லையே என்று வேதனைப்படுகிறோம். ஆண்டவர் நமக்கு நினைத்த வண்ணமாக வேலை நமக்கு கிடைக்கல.
திருமணம் இன்னும் நினைத்தவனமாக கைகூடி வரல, கணவன் அப்படியே இருக்கிறார், மனைவி இன்னும் மாறல, குடும்பத்துல சமாதானம் இல்லை, மனமாற்றம் இல்லை, ஒரு சிலருக்கு திருமணமாக இன்னும் குழந்தை பிறக்கவில்லை. இப்படி பல விதமான காரியங்களை நம்புகிறது எதுவும் இல்லை, நம்புகிறதுக்கு ஒன்றுமில்லை. ஆனால் கூட வசனம் சொல்லுகிறது, நம்புகிறதுக்கு எதுவும் இல்லாத இருந்தோம் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். நம்புவதுக்கே ஒண்ணும் இல்லை, ஆனால் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். நம்முடைய வாழ்க்கையில நாம் இப்போது இருக்கிற இந்த மாதத்தை நினைக்கிறதை காட்டிலும் என்னெல்லாம் நமக்கு தேவன் செய்வார், செய்ய போகிறார்னு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை அவர் மேல வைத்திருக்கிறோம். என்ன நம்பிக்கை? நம்புவதற்கு எதுவுமே இல்லை, எதிர்காலம் இல்லை, போதுமான பண வசதி இல்லை, போதுமான வாய்ப்பு கிடையாது, நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, நம்புகிறதுக்கு எதுவும் இல்லாத இருந்தோம் அவர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அதனால் அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் மேலே நாம் நம்பிக்கை வைக்கிறோம் என்று வேதம் கூறுகிறது. எல்லாம் என்ன செய்யறாங்க, எல்லா நாளும் ஒரே மாதிரியாக இருக்காது. நடக்குமா, நிறைவேறுமா, கவலை தீருமா, இல்ல கடன் முடியுமா, சந்தோஷம் தான் வருமா, வாழ்க்கையில இப்படியேதான் நாம் இருப்போமா, மகிழ்ச்சி வருமா, இப்படியெல்லாம் இருக்கும் போது, ஆனால் வசனங்கிறது அதை நம்பிக்கையோடு அவன் விசுவாசித்தான். எதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான்? ப்ராமிஸ், ஆண்டு சொன்ன வாக்கு தத்தத்தை நம்பிக்கையோடு கூட அவன் விசுவாசித்தான். நம்பிக்கை தான் மிக முக்கியமான நாட்கள். என்னுடைய துன்ப நாட்கள் மாறும், என்னெல்லாம் சொன்னாரோ தரிசனம் நமக்கு நிறைவேறும் என்று ஆண்டு மேலே நான் நம்பிக்கையா இருக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த காரியங்களை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில் இருக்கிற அந்த சபைக்கு அவர் எழுதுகிறார். அடுத்து சொல்றா, அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. வயசு பலவீனம், வயசு 100, சரீரத்துல பலவீனம், ஆனால் விசுவாசத்திலே அவன் பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனா இருந்த போதும் தன் சரீரம் செத்து போனதையும் சாராவுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். பிராக்டிக்கலா பார்க்கும்போது, வெளியில நான் பார்க்கும்போது வசனம் சொல்லுகிறது, இப்போது நம்புகிறதுக்கு, பார்க்கிறதுக்கு, கேட்கிறதுக்கு அவனுக்கு விசுவாசம் கிடையாது. சூழ்நிலை அவனுக்கு பலவீனம், சரீரம் பலவீனம். அதன் மத்தியிலே வசனம் சொல்லுகிறது, அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. நாம் கூட நம்முடைய வாழ்க்கையிலே சரீரத்திலே நாம் பலவீனப்பட்டாலும் கூட விசுவாசத்திலே நாம் பலவீனப்படக்கூடாது. நடக்கிறதை பார்த்து, கேட்கிறதை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து, நம்முடைய வருமானத்தை பார்த்து நாம் பலவீனப்படக்கூடாது. ஆனால் ஆபிரகாமை பார்க்கிறோம், விசுவாசத்திலே அவன் பலவீனமா இருக்கவில்லை. முன்னே ஜெபம் பண்ணாலும் அதே போலதான் ஜெபம் பண்றான். தவறாமல் ஆண்டவரை ஆராதிக்கிறான், பலி செலுத்துறான், யாரை பற்றி அவனுக்கு கவலை இல்லை, சத்தமிட்டு பாடுறான், கர்த்தரை துதிக்கிறான். ஆபிரகாம் செத்து போனது, சாராள் கர்ப்பம் செத்து போனது என்று நான் பார்க்கிறோம். உலகத்தின் பார்வையிலே இயற்கை நீதிபடி எல்லாம் முடிந்து போனது போல காணப்பட்டாலும் கூட உன் வாழ்க்கையில ஆண்டவர் முடிந்தது சொன்னாதான் முடிந்தது. இல்லாததை இருக்கிறதை போல மாற்றுகிற ஒரு தேவன். எங்க ஆபிரகாம் என்ன பார்க்கிறோம், என்னாததான் நினைக்கல. சொத்து சொல்றான், இல்ல ஜனங்கள் சொல்றாங்க, ஆபிரகாம் சாரால் உங்களுக்கு 100 வயது, மனைவி 99 வயது, இந்த வயதெல்லாம் உங்களுக்கு குழந்தை பிறக்குமா என்று ஜனங்கள்லாம் சொல்லும் போது, வசனம் சொல்லும் போது ஜனங்கள் சொல்வதை எண்ணாதரம் தான். அதே போல நாம் வாழ்கிற இடம், பகுதி, ஜனங்கள், சூழ்நிலை எல்லாம் நமக்கு விரோதமாக பலவீனமான வார்த்தைகள் எல்லாம் சொன்னா நடக்குமா, கிடைக்குமா, எப்படி வாய்க்கும், எப்படி படிப்பாங்க, எப்படி வேலை கிடைக்கும், எப்படி எதிர்காலம் வரும் என்று எப்போதும் நம்மை குறித்து குறைவான வார்த்தைகள்லாம் ஜனங்கள் பேசும்போது அதை நாம் உள்வாங்காதபடி நாம் எண்ணாதிருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. எண்ணாதிருக்க வேண்டும் என்று சொன்னா அதை சிந்திக்கல. ஜனங்கள் சொன்ன வார்த்தைகள் நாம் சிந்திக்க கூடாது. ஜனங்கள் சொன்ன வார்த்தையை சிந்திப்போமானால் அப்போது விசுவாசத்திலே நாம் பலவீனப்படுவோம். ஆபிரகாம் ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை விசுவாசிக்கவில்லை, சிந்திக்கவில்லை. அதனால் விசுவாசத்திலே அவன் பலவீனமா இருந்தான். ஆண்டவர் என்னெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ நிறைவேற்றுவாருன்னு அவன் விசுவாசித்தான். உங்கள் வாழ்க்கையில தேவன் எல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ சொன்னதெல்லாம் தேவன் நிறைவேற்றுவார் என்று தேவனை விசுவாசிக்கிற மகனாய் மகளா இருக்க வேண்டும். சோதனை வரத்தான் போகிறது, கஷ்டம் வரதான் போகிறது, பல விதமான உள்ளத்துல காயங்கள் ஏற்படத்தான் போகிறது. ஆனால் கூட தேவன் மேலே நாம் 100 விசுவாசம் வைக்கிற மகனாக, மகளாக நாம் இருக்க வேண்டும்.
தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை. ஆண்டுடைய வாக்குத்தத்தம், ப்ராமிஸ், தேவன் என்ன சொன்னாரோ சொன்னதை தேவன் நிறைவேற்றுவார் என்று ஆண்டவர் மேல் 100% விசுவாசம் வைத்தான். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைக்கணும். தேவன் மேல விசுவாசம் வைத்தால்தான் அப்போது ஆண்டவர் அந்த விசுவாசத்தை கொண்டுதான் செய்வார். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில எத்தனையோ நன்மை செய்தார், இதை காட்டிலும் இன்னும் மேன்மையான காரியங்கள்லாம் தேவன் செய்வார் என்று தேவன் பேரில் விசுவாசம் வைக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. வசனம் சொல்லுது, தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை. அவிசுவாசம் சந்தேகப்படவில்லை. எப்போதும் தேவன் மேலே ஒரு 100% நம்பிக்கை. அதனால்தான் வேதத்துல பார்க்கிறோம், ஆபிரகாமை தேவன் கடற்கரை மணலை போல ஆசீர்வதித்தார். பூமி சுமக்க முடியாதபடி தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் வேதம் கூறுகிறது. உங்கள் விசுவாசத்தின் நிமித்தமாக தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறதை நாம் ஒரு நாளும் ஒருபோதும் நாம் மறந்து போகக்கூடாதுன்னு வேதம் நமக்கு கூறுகிறது. அடுத்த வசனம் 21ஆம் வசனத்துக்கு வரலாம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினான். பாதி விசுவாசம் அல்ல, கால் பகுதி அல்ல, 100% தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவார் என்று, நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய். அவர் வல்லவராய், அவராலே முடியும், அவராலே கூடும். ஒருவேளை சொன்னது தாமதமானாலும் தடையானாலும் கூட சொன்னதெல்லாம் அவர் நிறைவேற்றுவார் என்று ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தை, வேர்ட். எப்போது நாம் சொல்ற காரியம் என்ன? வார்த்தை நம்புங்க, ஆண்டவர் வசனம் நம்புங்க. அவங்க சொல்றாங்க, மற்றவங்க சொல்றாங்க, இவர் சொன்னார், அவர் சொன்னார், அது முக்கியம் இல்லை. தேவன் வசனத்தின் மூலமாக உங்களோடு கூட என்ன சொல்றாரு, அதுதான் மிக முக்கியமான காரியம். வசனம் சொல்கிறது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறன்னு முழு நிச்சயமா நம்பினான். உங்களுக்கு என்னெல்லாம் சொன்னாரோ சொன்னதை செய்வார் என்று ஒரு நாள் ஜெபம் பண்ணுங்க, விசுவாசிங்க, தியானிங்க, அறிக்கை செய்யுங்க, உள் வாங்கி கொடுங்க. அப்போது என்னெல்லாம் சொன்னாரோ சொன்னதை நிறைவேற்றுவார். தேவனை மையப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். தேவனை மையப்படுத்துறான். ஒரு நாள் ஜெபம் பண்ண, ஆண்டவரே நீ சொன்னது ஒருவேளை தாமதமானாலும் வருவது கொஞ்சம் நாள் ஆனாலும் கூட எனக்கு எல்லாம் சொன்னதெல்லாம் நீங்கள் நிறைவேற்றுவேர் என்று என்ன செய்தான்? சந்தோஷமா இருந்தான். இத்தனை விதமான பாடுகளுக்குள்ளே, கவலைக்குள்ளே ஜனங்கள் பல விதமான கேள்வி கேட்கறாங்க. போகும்போது வரும்போது பல விதமான இடத்துல விழாக்கள்ல போகும்போது, ஃபங்க்ஷன்ல போகும்போது ஆபிரகாமை கேட்கறாங்க, மனைவி கேட்கறாங்க, ஆண்டவர் சொன்னாரு சொன்னீங்க, சொன்னது 24 வருஷம் ஆனது, இன்னும் ஏன் குழந்தை பிழக்கல என்று அநேக ஜனங்கள் நம்மனோடு கூட இப்படியாக அவிசுவாசமான வார்த்தையெல்லாம் சொல்லும் போது ஜனங்கள் சொல்வதை விசுவாசிக்கல. என்ன செய்தான்? தேவனை மையப்படுத்தினான், விசுவாசத்திலே வல்லவனான். ஜனங்கள் சொல்றதெல்லாம் சொல்லட்டும், ஆனால் கூட ஆண்டவரை மையப்படுத்தி வல்லவனான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. வாசிக்கிறோம், ஆண்டவரை குறித்து அவன் மகிமைப்படுத்தபடினால் சொன்னாங்க, அது அவனுக்கு மகிமையாய் எண்ணப்பட்டது. வெற்றி கிடைத்த பிறகு, வருமானம் வந்த பிறகு, இல்ல வேலை கிடைத்த பிறகு நாம் மகிழ்ச்சியா இருப்பதை காட்டிலும் வெற்றி வருவது கொன்பதாக, வேலை கிடைப்பது கொன்பதாக, வருமானம் வருவது கொன்பதாக, கர்த்தர் நல்லவர், எல்லா சூழ்நிலையிலும் அவர் மாற்ற வல்லவர் என்று அவரை நினைத்து ஜெபித்து அவரை துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற மகனாய் மகளாய் நம்ம இருக்க வேண்டும் என்று இந்த வேதம் கூறுகிறது. அதனால் என்ன பார்க்கிறோம்? ஆண்டவரை துதித்து அவன் மகிமைப்படுத்தி அதில் வல்லவன் ஆனான். 22 ஆகையால் அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது என்பதை அவனுக்கு மாத்திரமல்ல நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. இது வெறும் ஆபிரகாமுக்காக மட்டுமல்ல. யாருக்கு சொல்றாரு பவுல்? அங்க இருக்கிற திருச்சபையில இருக்கிற ரட்சிக்கப்பட்ட ஜனங்க சொல்றா, இது ஆபிரகாமுக்கு மட்டும் எழுதப்படல, உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு என்னெல்லாம் தேவன் சொன்னாரோ, சொன்னதெல்லாம் உங்களுக்கு தடையா இருந்தாலும் தாமதமானாலும் கூட சொன்னதெல்லாம் தேவன் நிறைவேற்றுவார். விசுவாசமா இருங்க. நிச்சயமில்லாத நாட்கள்ல நாம் எப்படி சந்திக்க போகிறோம் என்று ஒரு சூழ்நிலை வரும்போது தேவன் எல்லாம் சொன்னாரோ சொன்னதெல்லாம் நடக்கும் என்று தேவன் பேரில் நீங்கள் விசுவாசம் வைத்தால், எப்படி ஆபிரகாமுடைய வாக்கு தத்தத்தை தேவன் நிறைவேற்றினாரோ, அவனுக்கு ஒரு ஈசாக்கு என்று ஒரு குழந்தை கொடுத்தாரோ, அதே போல உங்கள் வாழ்க்கையில தேவன் எல்லாம் சொன்னாரோ சொன்னதை தேவன் நிறைவேற்ற கர்த்தர் நல்லவராக இருப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு மகளோடு கரம் போட்டோம் கிருபையார். ஆமென். God bless you.
டேக் கேர்.